இரவு 11 மணிக்கு வந்த ஃபோன் முதல்வர் தூங்குவதே கிடையாது. ஏவா வேலு பகிர்ந்த ருசிகர தகவல். சென்னை 3 நாட்களுக்கு முன்னர் இரவு 11 மணிக்கு ஃபோன் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின், தன்னை திருக்குறள் புத்தகத்தில் 949வது திருக்குறளை படிக்குமாறு கூறி நிகழ்வை மேடையில் பகிர்ந்து கொண்டார் அமைச்சர் வேலு. முதல்வர் ஸ்டாலினை பொறுத்தவரை தூங்குவதே கிடையாது என்றும் இந்தியாவில் இவரை போல் வேறு எந்த முதலமைச்சருக்கும் இவ்வளவு நேரம் விழித்திருக்க மாட்டார்கள் பெருமிதத்தோடு குறிப்பிட்டார். கருணாநிதி நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை திறப்பு விழாவில் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ஏவா வேலு சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து நிகழ்ச்சியை கலகலப்பாக்கினார். அப்போது குறிப்பிட்ட அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் எப்பொழுது தூங்குகிறார், எப்பொழுது விழித்திருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது என தெரிவித்தார். 3 நாட்களுக்கு முன்னர் இரவு 11 மணிக்கு தன்னை அழைத்த முதல்வர் ஸ்டாலின், என்னை தூங்க விட்டீர்களா என வினவியதாகவும், தூங்கவில்லை என கூறியதை அடுத்தது திருக்குறள் புத்தகத்தை எடுத்து 949வது குறளை படியுங்கள் என்று என்னிடம் அறிவுறுத்தியதாகவும் கூறினார். எப்போதுமே தனது அறையில் கருணாநிதி விளக்க உரை எழுதிய திருக்குறள் புத்தகம் இருக்கும் என்பதால் தானும் அதனை உடனே எடுத்து படித்ததாகவும், அதனை கருணாநிதி சிலைக்கு கீழே தமிழிலும் ஆங்கிலத்திலும் பொறிக்க வேண்டும் என தனக்கு இரவு 11 மணிக்கு முதல்வர் உத்தரவு போட்டதாகவும் தெரிவித்தார். இதனிடையே திறப்பு விழாவிற்கு முந்தைய நாள் மருத்துவமனை வளாகத்தை தாம் பார்வையிட வந்துவிட்டு கார் ஏறச் சென்ற போது தனது காதுபடவே ஹாஸ்பிட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு என ஹாஸ்பிட்டலை சுற்றியுள்ள பகுதி மக்கள் பேசியதாகவும் கூறினார். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம முதல்வர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா தூங்குவதே கிடையாதாங்க. அவர் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் பார்த்திங்கன்னா நூல்களை படிக்கிறதுலே அவருக்கு பார்த்திங்கன்னா டைம் போதுறதில்ல. அதாவது இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இவரை போல் எந்த ஒரு முதல்வரும் செயல்பட வரதில்லைங்க. எந்த முதல்வர் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே பார்த்திங்கன்னா தூங்காமல் இருப்பாங்க அப்படின்னா அது நம்ம ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாருங்க. ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே தீவிர யோசனையில் தாங்க இருப்பாராம். அடுத்து என்ன செய்யலாம், அதுக்கடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய தகவல்களை பார்த்திங்கன்னா சொல்லுவாருங்களா. அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த திருக்குறளை படித்து பாருப்பா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாராம். இதே போல் பார்த்திங்கன்னா கருணாநிதி திருக்குறளுக்கு எழுதிய விளக்கு உரையிலையும் படித்து சொல்லுவாருங்களாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஏவா வேலும் பார்த்திங்கன்னா அவரோட வீட்டில் பார்த்திங்கன்னா புத்தகங்கள்லாம் வச்சிருப்பாராம். அவரும் அடிக்கடி படிப்பாருங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்கியங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா கருணாநிதி சிலைக்கு கீழே பார்த்திங்கன்னா எழுதணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லியிருப்பாராம். எந்த டைம் வேணாலும் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் எனக்கு பார்த்திங்கன்னா நல்ல நண்பர், அவர் அடிக்கடி அழைத்து என்கிட்ட பேசிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா திறந்து வச்ச ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது அப்படின்லாம் மக்கள்லாம் ஜனங்கள்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு காதுபட கேட்டு அவரே எனக்கு சொல்லுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஏவா வேலு. இதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எளிமையான முதல்வர், நூல்களை படிக்கும் முதல்வர் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பட்டத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஏவா வேலு பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுக்கு குறிப்பிட்டிருக்காருங்க. இரவு 11 மணி ஆனாலும் உத்தரவு போடுவாருங்களா, இந்த செய்தியெல்லாம் நீங்கள் செய்யணும், இப்படியெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம மக்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நல்லது செய்ய முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருப்பாருங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த தகவல்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.